3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ ஒன்று. கழிவறை இருக்கை புத்தகம் சார்ந்த ஒரு கருத்துரையாடல் வீடியோ அது. அதில் எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் நிறைய பேசுகிறாரு, நல்லா இருக்குது. அதில் ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. அதுக்கு நான் ஜாட்சி விட்டுட்டு போய் அர்த்தம் கேட்டேன். அது என்ன சொல்லிச்சு, அவர் என்ன சொன்னார், அதோட கொசுரா ஒரு செய்தி சேர்த்து கலவையாக இருக்கும் இந்த வீடியோ. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சமகால போகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அதோட தொடர்ச்சி அவர் சொல்லிட்டு தான் இருந்தார். நான் சும்மா இருப்பேன்னா நம்ம போய் சாட்சி பேட்டி என்ன சொல்லுதுன்னு போய் கேட்போம் அப்படின்னு போய் கேட்டால் அது வேறு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான அறிவார்த்த மனிதர்கள், இல்லை அனுபவம் வாய்ந்த மனிதர்கள், அந்த துறை சார்ந்த மனிதர்கள், அவங்களோட பேச்சு என்றைக்கும் தீரவே போகிறதில்ல. அவங்களோட தேவை இருந்துகிட்டே இருக்கும். என்ன வேணால் வரட்டுமே, சாட்சி பேட்டி எங்கள் அப்பாட்டி தப்பட்டி அப்படிங்கிற வரட்டும், வேறு வேகாதுன்னு மட்டும் தெரியுது. என்னுடைய சிறுகதையில் ஒரு வரி எழுதினேன். அவரும் அவளும் கூடி முயங்கி இயங்குகிற போது அந்த அறையின் திரைச்சீலையின் அசைவு கூட அதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் எழுதினேன். அந்த அறையின் திரைச்சீலையின் அசைவு கூட அதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அப்படின்னா எவ்வளவு ஒற்றுமை இருக்கணும், எவ்வளவு தூய்மை இருக்கணும், எவ்வளவு சுத்தம் இருக்கணும், புற தூய்மையும் அக தூய்மையும் இருந்தால் தானே அது ஒரு அழகு. உங்களுக்கு தமிழில் ஒரு சாட்சி பெட்டி சமகால போகத்துக்கு எளிமையாக விளக்கம் சொல்லுதான். ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் சொல்லிச்சு, இது ரெண்டாவது. ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு, சமூக வலைத்தளங்களில் சுமாராக இருக்கிற நேரம், ஆடை அணிவதில் புதிய ஃபேஷன் பின்பற்றுதல், ஆரோக்கியம் குறித்த அதிக கவனம் கொடுத்தல், இவை சமகால போகங்களுக்கு சில எடுத்துக்காட்டு. மேலும் விவரம் தேவையான வேற கேட்குது, பார்த்துக்கோங்க. சமகால போகம்னு ஒரு சொல் இருக்கு. ஆமாம், இருவரும் ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட தருணத்தில் உச்சநிலையை அடையும் பேரின்ப நிலையை சமகால போகம் என்று தமிழ் குறிக்கிறது. தமிழ் சொல்லில்லாமல் இல்லை. வாழ்க்கையில் எனக்கு பெரிய தடையாக இருக்கிறதே பெண் தான் அப்படின்ற மாதிரி அந்த வரிகள்லாம் வரும்போது பெண்களாகிய நம்ம படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம என்றைக்கும் கடவுளை வழிபடும் போது ஆணை பார்க்க மாட்டேன், ஆண்கிட்ட பேச மாட்டேன், ஆணை நினைக்க மாட்டேன் அப்படிலாம் நம்ம சொன்னதே கிடையாது. இவங்க ஏன் இதையே திருப்பி திருப்பி சொல்கிறாங்க? அது ஒரு இழிவான செயல்ன்ற மாதிரியும் நீ தான் உயர்வானதுன்ற மாதிரி அப்படி திருப்பி திருப்பி நினைக்கும்போது இவங்க நிறைய பெண்களை நினைக்கிறாங்களான்னு தான் எனக்கு யோசனை வரும். தன்னோட மனைவியவோ தன்னோட காதலியவோ அவங்க நினைக்கும்போது அது ஒரு பிரச்சனையே இல்லை, அது இயல்பு தானே. அப்போ அதை தாண்டி இவங்க பல வகையில் நிறையா பெண்களை இவங்க யோசிக்கிறதுனால தான் இவங்க இதை இப்படி புலம்புறாங்களோ அப்படின்னு எனக்கு தோண்டி இருக்குது. தப்பாக யோசிக்கிறதுனால தான் இவங்க அந்த மாதிரி புலம்புறாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா, பௌத்த சமண சமயங்கள் இந்தியாவில் பரவி வரும்போது அது பக்தி இலக்கியத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அவங்க எப்பயுமே பெண்ன்றவ ஒரு இச்சை பொருள், அதை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியாவே அவங்க பரப்பி வச்சிருக்கனால இவங்க அந்த பக்திக்குள்ளே அந்த பெண்ணை கொண்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சுருக்கேன்.